யாக்கோபே, உன்னுடைய அழிவு அநேகருக்கு ஆறுதலா இருக்கிறது. எனவேதான் அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஊழியத்தில் ஆகட்டும், எதிலே ஆகட்டும், ஏசாவின் மனநிலைமை உடையவர்களுக்கு யாக்கோபின் அழிவுதான் அவர்களுக்கு ஆறுதல். ஒருத்தங்க எப்படா இவன் விழுவான், எப்படா இவன் சாவான், அதுல ஆறுதல் அடைகிறார்கள். யோசேப்ப குழியில தூக்கி போட்டு யோசேப்பின் சகோதரர்களுக்கு எப்படிங்க சாப்பிட முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். சிம்சோனுக்கு கண்ணை தோண்டிட்டு பெலிஸ்தியருக்கு மகிழ எப்படிங்க முடிந்தது? அது அவர்களுக்கு ஆறுதல். ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிற காரியம் தான். பிறருடைய வீழ்ச்சியில நம்ம ஆறுதல் அடைகிறோம்னா நம்ம யாக்கோபா இல்ல, நம்ம ஏசாவா இருக்கிறோம். பிறருடைய அழிவு, பிறருடைய தடுமாற்றம், அதுல நம்ம குளிர் காயிறோம்னா, இயேசு மேல அடி அடின்னு அடிக்கிறாங்க, குளிர் காஞ்சி திருப்பி தகப்பன் வீட்டுக்குள்ள வரலான்னு பார்த்தா இவன் தான் எல்லை, இந்த எல்லையை தாண்ட முடியல. ஆமா, இப்ப இவனை மேற்கொள்ளணும்னா யாக்கோபே ஒரே வழிதான் இருக்கிறது, அவரை சந்திக்கணும். அவன் ஞாபக காற்றின் கரையில உட்கார்ந்து இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவன் பக்கத்துல. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டார். தொட்டதும் என்னாச்சு? சுளுக்கிட்டு. அவன் நொண்டி நொண்டி நடக்கும் போது, ஒவ்வொரு முறை அவனுக்கு வலி வரும்போது அவன் என்ன உணரணும் தெரியுமா? யாக்கோபே, நான் அவனை தொட்டிருக்கிறேன், என் கை உன் மேல பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவர் எனக்கு இதை வலியை கொடுத்தீங்க? நீ புரிஞ்சுக்கணும், அவர் என்ன தொட்டிருக்கிறார். நான் அவரால் தொடப்பட்டவர், அவரால் தொடப்பட்டவர். அவர் என்ன இப்படி நொண்டு போதெல்லாம் இது ஆண்டவர் தொட்டது. அவன் இது அவர் என்ன தொட்டது. ரூபன் வந்து கேட்டுமா, அப்பா என்னப்பா ஏன் நொன்றீங்க? அவர் தொட்டார். சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா? ஏசாவின் கையல்ல, என் கை உன் மேல இருக்கிறது, என் கை உன் மேல இருக்கிறது. இதை உணரும்படியாக, இதை நீ புரிந்து கொள்ளும்படியாக. கடைசி வரை ஏசாவின் கை மேல படவே இல்லை.